Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கான ஷெடியூல் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஆர்டரில் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. சார் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட் நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களாலே அது நம்ப முடியல, அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கண்டென்ட் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ஹாப்பி டு ஹியர் திஸ்பா. அதே மாதிரி இந்த வாரம் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டாஸ்க் எதுவுமே போட வேணாம். உங்களுக்கான டாஸ்க் வந்து நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி நாங்களே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதான பிளானை மட்டும் பாருங்கள். ஒரு வாரத்துக்கான என்னெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல் ஷெடியூல் தான் பண்ண போகிறோம். அதுக்கான ஷெடியூல் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாருமே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ஒரு பாறை உடைக்கிறாங்கல்ல, அந்த கூலி வேலையால் வந்து ஒரு பாறையை உடைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அடி அடித்தோன்னே உடஞ்சிருமா? கண்டிப்பாக உடையாது. அவர் வந்து 2 அடி அடிக்காரு, 3 அடி அடிக்காரு, உடையவே இல்லை. லாஸ்ட் 100 டைம்ஸ் வந்து அடிக்கும் போது என்ன ஆகுது, பாறை 2ஆக பொழக்குது. அப்போ வந்து அதுக்கு என்ன மீனிங்? அவர் 100வது தடவை அடிக்கும் போது தான் அது பவர் வருதா? 99 தடவை பவர் இல்லையா? அப்படி இல்லை. சின்ன சின்னதாக என்ன ஆகும், அதில் இந்த ராக்ஸில் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது 100வது டைம் அடிக்கும் போது தான் அது என்னது, அதுக்கு பாறை வந்து பொழக்குது. அவர் 99 டைம் பண்ண எஃபர்ட்டுக்கான வேல்யூ தான் 100th வந்து என்னது ரிசல்ட்டாக அவருக்கு மாறிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம டே 1லேருந்து என்ன பண்ணுறோமோ அந்த ஒரு நாள் பண்ணுற எஃபர்ட் தான் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி நமக்கான எஃபர்ட்டாக மாறும். ஓகேவா? அதனால் நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. இன்னும் இவ்வளோ படிக்கணும் அவ்வளோ படிக்கணும் யோசிக்கிங்க. உங்களுக்கான ஒரு நாளைக்கு டாஸ்க் என்ன, அது நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணால் ஓகே, டன். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் மூவ் பண்ணி அப்படின்னா 7வது நாள் பார்க்கும்போது இவ்வளோ படிச்சிட்டோமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். வாங்க இந்த வாரம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத போகலாம். இந்த வாரம் நம்ம வந்து ஜோஸ் பொறியாளர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஆல்ரெடி ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஜோஸ் பொறியாளர் டெஸ்ட் பேட்சில் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 4 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பில்டிங் மெட்டீரியல், சர்வே, இன்ஜினியரிங் சர்வே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். இந்த 34வது டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து மண்டே வந்து உங்களுக்கு இருக்கும்பா, அது டெஸ்ட் போர்ஷன்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து டியூஸ்டே வந்து ஆல்ரெடி 3 டெஸ்ட் முடிச்சிருக்கோம்ல, போன வாரத்தில் பில்டிங் மெட்டீரியல் ரிவைஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த வாரம் டியூஸ்டே என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்ஜினியரிங் சர்வே 5 டெஸ்ட்டு ஆல்ரெடி படித்த டெஸ்ட்டை ஒன்ஸ் ரீகால் பண்ண போகிறீங்க டியூஸ்டேயில். வெனஸ்டே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜியோடெக்னிக் இன்ஜினியரிங் யூனிட் 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரைடேவும் வந்து என்னது யூனிட் 5ஓட செகண்ட் டெஸ்ட்டு, அதுக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு சாட்டர்டேஸ் வந்து ஃபுல் ரிவிஷன். சாட்டர்டே சண்டேஸில் இந்த இதில் மேபி வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த கமிட்மெண்ட்ஸை நான் ஃபாலோ பண்ண முடியல, ஏதாவது 1 or 2 டேஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த வாரத்தில் என்னெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ரீகால் பண்ணும். அந்த 2 நாள் தான் உங்களுக்கான டைம். அதை ப்ராப்பராக ரீகால் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ப்ரீ ரீகால் பண்ணுறது, மைண்ட் மேப் ட்ரா பண்ணுறது எல்லா ஒர்க்குமே அதில் முடிச்சிடணும். ஓகேவா? இந்த வாரத்துக்கான ஷெடியூல் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் லாஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து 2 ஜியோடெக்னிக்கல் பேசிக் டாபிக்ஸ். ஓகேவா? அதான் உங்களோட மெயின் பொறியாளர் டெஸ்ட் பேட்ச்க்கானது. அதுக்கப்புறம் இடையில 2 நாள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் ஆஸ் யூஷுவல் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக நீங்கள் படிக்கிற ரொட்டீனில் சர்வே இன்ஜினியரிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? அதுக்கடுத்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம டெலகிராமில் குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வரும். அதில் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த குவிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு காலையில் ஈவினிங் 2 டைமே குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நமக்கு நார்மலாக வந்து ஜென்ரல் சயின்ஸும் கவர் பண்ணணும், டெக்னிக்கலும் கவர் பண்ணணும். டெக்னிக்கல் ஃபுல்லாகவே பிஓக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஜிஎஸ்மே பிஓக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன டாபிக். இப்போ மண்டே வந்து சர்வே அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குவிஸ் முடிச்சிட்டோம். ஒன்ஸ் பார்க்கல அப்படின்னா அந்த சேனலில் உள்ள ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன டாபிக் எப்போ டெஸ்ட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 கொஸ்டின்ஸ். அதை நீங்கள் ஒன்ஸ் ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, மண்டே வந்து சர்வே இன்ஜினியரிங், டியூஸ்டே செயின் சர்வே, வெனஸ்டே காம்பஸ் சர்வே, தேர்ஸ்டே தியோலைட்டு, ஃப்ரைடே வந்து லெவலிங், சாட்டர்டே சண்டேஸ் வந்து ரிவிஷன் செஷன். என்னெல்லாம் படிச்சிங்கன்னா ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜிஎஸில் வந்து பாலிட்டி போகுதுப்பா. பாலிட்டியில் வந்து உள்ளாட்சி நிர்வாகம், தேர்தல் ஆணையம், நிதிக்குழு, நிதி ஆயோக், மனித உரிமை ஆணையம். இதான் வந்து இந்த வாரத்துக்கான ஜிஎஸ் டாபிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டைமாக கரெக்டாக ஷார்ப்பாக 10 o'clock நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ருட்டீன் ஒர்க்கை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போக முடியும். உங்களுக்கான டைமிங்கில் நாங்கள் போகிறது ரெடியாக இருக்கும். மேபி 5 minutes முன்னே இருந்தால் கூட கரெக்டாக 10 o'clock 10:05 உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஈவினிங் 6 o'clock 6:05 முன்னாடி 5 minutes முன்னாடி கூட கொஸ்டின்ஸ் வந்துடும்.
நான் கண்டிப்பாக எஃபர்ட் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த அளவுக்கு எஃபர்ட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அது ஜிஎஸ்லாம் வந்து ஃபுல்லாக படித்து தான் அட்டன் பண்ணுமா அப்படி இல்லை. ஜஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கும், அதை விஷயத்தை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் யாரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் ஆணையத்தோட கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது ஆர்டிகல் கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல் உங்களுக்கு தெரியல, பிக் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அதிலே வரும். அதை வச்சு நீங்கள் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி ஒரு 15 கொஸ்டின் நீங்கள் ரீகால் பண்ணிட்டே வருங்க. 100 நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1500 கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கும். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இந்த 1500 கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 20 கொஸ்டின் வராதா நமக்கு? இந்த 20 கொஸ்டின் டேரெக்டாக வராட்டினா கூட ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுற மாதிரியாவது வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின் அப்படிங்கிற பெரிய விஷயமா இல்லை. சிறுக தான் சேமிச்சா தான் என்னது சிறு துளி பெருவெல்லாம் சொன்ன மாதிரி சின்னதாக சேமிச்சா தான் பின்னாடி ஃபியூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ண போகிற அந்த 5 to 10 minutes தான் வந்து ஃபியூச்சரில் ஜிஎஸ்ல 1 மார்க்கில் உங்கள் கட் ஆஃப் ஏற்றி கவுன்சிலிங்கில் போய் ரிசல்ட் எடுக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க. இது ஜாயின் பண்ணோம்னா ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் ஷெடியூல் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வெனஸ்டேலேருந்து நமக்கு வெற்றியாளன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாருமே தெரியும், April 15th வெற்றியாளன் டெஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வெற்றியாளன் பேட்ச்க்கான ஷெடியூல் தான். உங்களுக்கு மண்டே டியூஸ்டே 2 நாள் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலபஸ் ஸ்டடி. 2 நாள் வந்து ஃபுல்லாகவே சிலபஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். மொதல் 5 யூனிட் வந்து மண்டே, அதுக்கு அடுத்த 5 யூனிட் வந்து டியூஸ்டே வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும், ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் சிலபஸ், அந்த சிலபஸை ஃபஸ்ட் நம்ம உள்வாங்கணும். அந்த உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தா தான் ஒரு லைன் படிக்கிறோம், இப்போ பிரிக்குன்னு ஒரு லைன் படிக்கிறோம், இல்லாட்டா ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம், இந்த டாபிக் சிலபஸில் இருக்கா இல்லையான்னு தெரியணும். நம்ம கொஸ்டின் கேட்க போது சிலபஸில் இருந்தால் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை தாண்டி வேறு எதுவும் பார்க்கணும் அவசியம் கிடையாது நமக்கு. அப்போ சிலபஸை ஒன்ஸ் 2 நாள் நம்ம தர பண்ண போகிறோம். நம்ம மண்டே டியூஸ்டே சிலபஸ். அதுக்கடுத்து வெனஸ்டேலேருந்து டெய்லி மார்னிங் 4:30 to 5 o'clock உங்கள் ஃபார்முலா டெஸ்ட் இருக்கும். ஷார்ப்பாக 4 o'clock உங்கள் குரூப்பில் வந்து ஃபார்முலா டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா. வெற்றியாளன் பேட்ச் குரூப் தனியாக இருக்கும். அந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தனியாக வந்து அது போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபார்முலா ஷீட் வந்து கரெக்டாக 4 o'clock போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 4:30 நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட 4:30 to 10 to 15 minutes உங்களை படிக்க சொல்லுவாங்க. படிக்க சொன்னதுக்கப்புறம் அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓவரலாக வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாய்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்முலா வராது, உங்களுக்கு நார்மலாக கிளாஸ்க்கான ஃபார்முலா ஷீட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வாய்ட் ரேஷியோன்னு கேட்டாங்க, நீங்கள் வாய்ட் ரேஷியோ ஃபார்முலா எழுதணும். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ், அந்த ஃபார்முலா ஷீட்லேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து உங்கள் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ருட்டீனாக நம்ம டெய்லி மார்னிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலாஸ் தெளிவாகிடும். ஃபார்முலாவே 50% சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேத்தமெட்டிக்கலாகவும் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ½ hour செஷன் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது உங்கள் வெற்றியாளன் பேட்ச் குரூப்லேயே வந்து PDF வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா 5 to 7 2 hours வந்து உங்களுக்கு சர்வே என்விரான்மெண்ட். இந்த வாரத்துக்கான கிளாஸ் வந்து புதன்கிழமை சர்வே ஃபஸ்ட்டு கிளாஸ், 2வது வியாழக்கிழமை என்விரான்மெண்ட், வெள்ளிக்கிழமை சர்வே, சனிக்கிழமை உங்களுக்கு என்விரான்மெண்ட் கிளாஸ். இந்த 2 கிளாஸஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ரெகுலராக போகணும். அது என்ன 5 to 7 அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்வே அப்படின்னா சர்வேயோட பேசிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5 to 6:30 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் 6:30 to 7 or 7:15 மேபி கொஞ்ச நேரம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்னே இருக்கலாம். அது தப்பே கிடையாது. அதில் வந்து அந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரி PYQ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டாபிக் பார்க்குறோம், அந்த டாப்பிக்கில் வந்து சும்மா ரேண்டமாக சர்வேனா என்ன, சர்வே கிளாஸிஃபிகேஷன் இத்தனை இருக்குது, இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் சர்வே, இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒன்றுமே இல்லை. நான் அடுத்து ஈஸியாக போயிடலாம். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும், நம்ம எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு தெரியணும். நம்ம TNPSC AE எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு தெரியணும். அந்த AE எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு ½ hour உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அப்போ டாபிக் பார்க்குறீங்க, அதுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சிடும். அப்போ அதுக்கான PYQ டிஸ்கஷன் பார்த்துருவீங்க. முடிஞ்சா அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி ஈவினிங் 6 o'clock அதே டாப்பிக்கில் காலையில் சர்வே பார்க்குறீங்க அப்படின்னா அதே டாப்பிக்லேருந்து ஒரு 15 கொஷின் உங்களுக்கு வெற்றியாளன் கிளாஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த PDF-ஆக போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? 3 விஷயம் தான். காலையில் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபார்முலா ஷீட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சிருவீங்க. அடுத்து கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, கிளாஸ்க்கான PYQ சால்வ் பண்ணுவீங்க. அது ஃபுல்லாக டேயில் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து 15 கொஸ்டின் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட்டு போட போகிறீங்க, அதுக்கு மார்க் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? அந்த 15 கொஸ்டின்கான டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டெய்லி ஈவினிங் 4 o'clock ஒரு டாபிக் மேக்ஸ் இருக்கும். அந்த மேக்ஸ்லேருந்து 10லேருந்து 15 கொஸ்டின் ஒரு டாபிக் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டாபிக் படிச்சுட்டு அதுக்கான 10 கொஸ்டின் நீங்கள் வந்து 4 o'clock சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கான டிஸ்கஷன் 2மே சேர்த்து டிஸ்கஷன் நைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது ரெகுலராக நம்ம ருட்டீனாக ஃபாலோ பண்ணுறது. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. GS வந்து வாரத்தில் நெக்ஸ்ட் வீக் போகும்போது வாரத்தில் 1 or 2 days வந்து GS டாபிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. டே ஷீட்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஃபுல்லாக மண்டைக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லை.
என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 100 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க, அதில் 100 to 50 டாபிக்ஸ் பிரிச்சிருக்காங்க. 50 டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 50 கொஷின்ஸில் நம்ம மொத்தம் ஜிஎஸ் 75 கொஷின் தான். 75 கொஷினா 50 டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்கன்னா இந்த 50 டாப்பிக்கில் மேக்ஸிமம் 40 கொஷின் நமக்கு வரும். அந்த மாதிரி தான் டாபிக் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த 40 கொஷின், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு 25 கொஷின், 65 கொஷின், அடுத்து நம்மளா சும்மா ரேண்டமாக போகிறதுல ஒரு 10 கொஷின், 75 கொஷின் வந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ் சேஃபு. அடுத்து டெக்னிக்கல் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். கிளாஸு, பிவைக்யூ, ப்ராக்டிஸு 3 முடிச்சாச்சு. அதில் கண்டிப்பாக 160+ எடுத்துருவீங்க. அப்போ 160+ அங்கே வந்து 160 170+ எடுத்துடலாம். அங்கே ஒரு 70+ கண்டிப்பாக போஸ்டிங் நமக்கு தான். அந்த மாதிரி ரெகுலராக 90 days ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவாப்பா, இது நம்ம வெற்றியாளன் பேட்ச்க்கான ஷெடியூல். இந்த 3 ஷெடியூலுமே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 லைவ் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 2 ஆல்ரெடி ஒரு லைவ் செஷன் போய்கிட்டு இருக்கு. டெய்லி ஈவினிங் 8 o'clock வந்து உங்களுக்கு பிவைக்கு லைவ் செஷன் போகுது. என்ன டாபிக் சொல்லிடுவாங்க, அதோட மேப் ஸ்டடி, ஜிஎஸ் மேப் ஸ்டடியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஈவினிங் 8 o'clock to ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. நான் கொஷின் சொல்லி அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ எஃபெக்டிவாக ஆன்சர் பண்ணுறீங்க. நிறையா கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். 3 லைவ் முடிஞ்சிருக்கு. பார்க்கல அப்படின்னாலும் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம எஃபெக்டிவாக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த டெஸ்ட்டில் எல்லாரும் ரியலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம டைமர் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கரெக்டாக? இது இல்லாமல் இந்த வாரம் கம்மிங் மண்டேலேருந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 4 o'clock வந்து நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 4 o'clock. 4 o'clock நான் ஏன் சார் எந்திக்கணும்? இந்த லைவ் நான் 10 o'clock நான் பார்த்துட்டு போயிருவேன். 4 o'clock தூக்கத்துக்கு எந்திக்கணுமா என்ன? 4 o'clock நீங்கள் எந்திரிங்க. 4 o'clock நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரம், ஒரு 10 நாள் வந்து 4 o'clock எந்திரிச்சு பாருங்கள். 4 o'clock நீ யார் எந்திரிக்கிறியோ கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிளியர்ப்பா. 4 o'clock நீ எந்திரிச்சா அப்படின்னா 4 to 4:30 half an hour தான் கிளாஸு. இந்த half an hour கிளாஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற சப்ஜெக்ட்டு எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஜியோடெக் 2ல் எது அதிகமாக ஓட்டு வருதோ அந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, அந்த சப்ஜெக்ட்ஸில் half an hour தான் படிக்க போகிறேன். அதுக்கடுத்து நான் கிளாஸஸ் கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். வெற்றியாளன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் கன்டினியூ பண்ண, ஃபார்முலா டெஸ்ட் கன்டினியூ பண்ணணும், அடுத்து கிளாஸ் கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இந்த செஷன் வந்து ஜென்ரல் எல்லாருக்குமே இது வந்து என்ன அப்படின்னா half an hour தான். அந்த half an hour கிளாஸ் அப்படிங்கிறது உங்களை ஒரு ட்ரிகர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இந்த half an hour கிளாஸில் ஒரு 20 days பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு, 25 days 20 days அந்த மாதிரி பார்த்தா ஒரு சப்ஜெக்ட் தாராளமாக முடிஞ்சிடும். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட், எல்லாருமே படிக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற சப்ஜெக்ட், வெயிட்டேஜ் அதிகமான சப்ஜெக்ட் தான் எடுப்பேன். அந்த half an hourல எஃபெக்டிவாக நான் கரெக்டாக ஷார்ப்பாக 4 o'clock லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒரு ஆள் இருந்தாலுமே கண்டிப்பாக எஃபெக்டிவாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் 4 o'clock எந்திரிக்கிறதுக்கு மலைக்காதீங்க. 4 to 4:30 half an hour வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ருட்டீனாக படிக்கிற வேலைங்களும் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா, இதில் வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் ஷெடியூல் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்ப்பா. மார்னிங் 4 o'clock, அதே மாதிரி ஈவினிங் 8 o'clock, நைட் 8 o'clock வந்து உங்களுக்கு யூடியூப் லைவ் இருக்கும். அதில் ஃபுல்லாக நியூமெரிக்கல் சீரியஸ், பிஒய்க்குள்ள நியூமெரிக்கலில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி சிலபஸ் அமைச்சிருவாங்க. அது படிச்சுட்டு அது நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபார்முலா ஷீட் பேஸ்டாக போகும். இப்போதைக்கு 4 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் பார்த்தோம், என்னென்ன டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. 2வது டெலகிராம் குவிஸ், என்னென்ன டெலகிராம் குவிஸ்லாம் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். 3வது வெற்றியாளன் பேட்ச்சில் என்னென்ன கிளாஸஸ் போகுது, எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தோம். 4th வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட், யூடியூப் லைவ் டெஸ்ட். யூடியூப்பில் மார்னிங் 4 o'clock ஒரு லைவ் இருக்குது, ஈவினிங் 8 o'clock ஒரு லைவ் இருக்குது. இந்த 2டைமே மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பொறியாளன் பேட்ச்சில் இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 4 யூனிட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 700+ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்பில் இருக்கிறீங்க. அந்த இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது ஒரு 150-200 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் பேலன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க், அது நான் தப்புன்னு சொல்ல முடியாது, உங்களோட ஒர்க் நேச்சர் மேபி மாறலாம். அந்த ஒர்க் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு 2 யூனிட்ஸ் வந்து டெலகிராமில் இருக்கும். பேலன்ஸ் இதுக்கப்புறம் வர 6 யூனிட் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம்பா. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஃபில் பண்ணி டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கும் 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அதில் டெய்லியுமே உங்களுக்கு டாஸ்க் தருவாங்க. ஃப்ரீ தான் அப்படிங்கன்னா சும்மாலாம் இல்லை, அதுலேயுமே உங்களுக்கு ப்ராப்பராக டாஸ்க் தருவாங்க, என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொறியாளர் இதெல்லாமே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போகும். வாட்ஸ்அப் குரூப்பு, அதுமாதிரி யூடியூப் குரூப்பு, யூடியூப்பில் ஃபுல் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு ஒரு தாண்டி வேறு எதுவுமே வேணாம். அதுமாதிரி லைவ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட்டுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அது லைவ் டெஸ்ட்டில் என்ன பிடிஎஃப் போடுறாங்களோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லைவ் டெஸ்ட் ஈவினிங் போதில்ப்பா ப்ராக்டிஸ் பண்ணுற கொஷின்ஸு, அந்த கொஷின்ஸை உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. எந்த குரூப்பில் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கீழேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க், ஜோஸ் லைவ் டெஸ்ட் கேங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரிக்வஸ்ட் போகும், அதில் ஆட் பண்ணிடுவாங்க. அதில் லைவ் டெஸ்ட் முடிஞ்சோன்னா அதுக்கான பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே,
இது நார்மலாக வந்து வாட்ஸ்அப் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தது விஷயம் தான். இது என்ன பண்ணணும், என்ன போர்ஷன்ஸு, என்னெல்லாம் ஒரு டே பண்ணணும் அப்படிங்கிற டெய்லி டாஸ்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு PDF வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சர் ரெண்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இது முடிச்சக்கப்புறம் மார்க் அனலைசிஸும் கொடுப்பாங்க. எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க உங்களை நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக ஒரு போல்ஸ் மாதிரியும் போடுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதும். அதுக்கடுத்து யூடியூப் சேனலில் நிறையா கமெண்ட்ஸ் நல்லாவே பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க. டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து ஒர்க்லோடு உங்களுக்கே தெரியுது. நிறையா ஒர்க்லோடு, நிறையா டிஸ்கஷன்ஸு, நிறையா லைவ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணதுனால டெஸ்ட் டிஸ்கஷன் கண்டினியூஸாக நம்மளால் போட முடியல. அது என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்களும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். மண்டே, டியூஸ்டே விட்டுட்டு வெனஸ்டே விட்டுட்டு தேர்ஸ்டே அந்த மாதிரி வாரத்துக்கு 3 வீடியோ போடுறதா பிளான் பண்ணியிருக்குப்பா. அந்த 3 வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். அது நீங்கள் ரெகுலராக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போங்க. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒன்ஸ் போதும். டெஸ்ட் டிஸ்கஷன் ஸ்கிப் ஆகாது. கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வெனஸ்டேலேருந்து April 15 வெற்றியால் டெஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கான ஃப்ரீ சோர்ஸ் கட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக மேக்ஸிமம் தந்துடுவேன். மேபி மேக்ஸிமம் டிலே ஆச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் டிலே ஆகும் தவிர அது ஸ்கிப் பண்ண மாட்டேன். அது எனக்கான சோர்ஸு கண்டிப்பாக ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? டெலகிராமில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு குவிஸ் போர்ஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான ஷெடியூல் இந்த மாதிரி தான் குவிஸ் வரும். அதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணி ஜிஎஸ் இது நீங்கள் பார்த்தாலே போதும். ஃபைனலாக இன்ஸ்டாகிராமில் இப்போதைக்கு நம்ம போஸ்ட் பண்ணலை. இன்ஸ்டாகிராமில் இந்த வீக்லேருந்து பிளான் பண்ணியிருக்கோம். PYQ கொஷின்ஸ், நம்ம டெக்னிக்கல் நியூமரிக்கல் கொஷின்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. அந்த நியூமரிக்கல் கொஷின் போஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சீரியஸ் எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் இருக்குது, சார் இந்த இதை இப்படி கொண்டு போனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லாட்டா இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு கொண்டு போங்க மார்னிங், இல்லாட்டா இந்த ஈவினிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எங்களுக்கு கொண்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட ஃபுல் எஃபர்ட் வந்து உங்களுக்காக நான் தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்பா. அதே மாதிரி ஜோஸ் IAS அகாடமிலேருந்து ஃபுல் எஃபர்ட் உங்களுக்காக உங்கள் கெரியருக்காக ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, நம்ம அடுத்த லெவல் கெரியருக்கு போகணும், நம்ம அடுத்து போகணும், எல்லாருமே நம்மள ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களுமே காலையில் 4 மணிக்கும் என்னோட ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே லைவ் பாருங்கள். அதுக்கான ஃபுல் எஃபர்ட் தரலாம். நான் ரெடியாக இருக்கேன். நீங்களும் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஏஇ வந்து 2026 JDO ஏஇ கிளியர் பண்ணுறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.